ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட் டியூப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான டோனட். இதை ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். இது இல்லைன்னா ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறமா 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் சீனி, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா உருக்கி வச்ச வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு. இதை மட்டும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வெதுவெதுப்பான பால் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல. அப்புறமா நம்ம இதை நல்லா கலந்துட்டு தேவைப்படும் பொழுது இன்னும் சேர்த்துக்கலாம். இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சிருங்க, அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்பப்போ பால் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டேபிள் கவுண்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா முதல்ல பால், சீனி, ஈஸ்ட்டு போட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு பவுலில் வச்சுட்டு நல்லா கிளிங் ரேப் போட்டு மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா உப்பி வரும். இது ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம சாக்லேட் சிரப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கப்பு ஐசிங் சுகர் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக கிடைக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து பாருங்கள், க்ரீமியாக கிடைக்கணும். இப்போ நம்ம சுகர் டோனட் பண்ணுறதுக்கு சுகரை ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நல்ல சீனி ஃபைனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் டோனட்டில் நமக்கு ஒட்டி வரும். இந்த மாதிரி ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஆச்சு. இது நல்லா டபுள் ஆகி வந்திருக்குது. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இதை லைட்டாக பிசைங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் அப்படியே ரோல் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி பூரி தைக்கிறத வச்சு நல்லா திரட்டிக்கலாம். ரொம்ப தின்னாக இல்லாமல் திக்காக திரட்டிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஏதாவது பாட்டில் மூடியை வச்சு நம்ம இதை எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நடுவில் ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு டோனட் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்து வெளில வச்சுட்டு இதை ஒரு பட்டர் பேப்பர் மேலே தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வெளியில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பேப்பர் மேலே வச்சாதான் இது ஒட்டாமல் வரும். இப்போது மிச்சம் இருக்க மாவெல்லாம் திரும்ப ஒன்று சேர்த்து திரட்டி இதே மாதிரி டோனட் செஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகி வரும். இப்போ நான் ஒரு அகலமான பேனில் ஆயில் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு டோனட்டாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா அகலமாக இருந்தால் தான் நமக்கு எல்லா பக்கமும் எண்ணெய் போய் நல்லா வெந்து வரும். இப்போ ஓரளவு கீழே செவந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்படியே இதே மாதிரி எல்லா டோனட்டையும் பொரிச்சு எடுத்துருங்க. நான் போட்ட மாவுக்கு 12 டோனட் கிடச்சிது. இப்போ இந்த டோனட் சூடாக இருக்கும்போதே நம்ம சுகர் பவுடரில் போட்டு புரட்டி எடுத்துடணும். அப்போ தான் சுகர் ஒட்டும் நல்லா. அதே மாதிரி சாக்லேட் சிரப்பில் முக்கும்போது டோனட் நல்லா ஆறி இருக்கணும். இப்போ கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிக்கலாம். இதே மாதிரி ஆல்மண்ட்ஸ் ஃப்ளேக்ஸும் இருந்ததுன்னா தூவிக்கோங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான டோனட் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.